எல்லாரும் முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பொருத்தனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆமேன், எப்பவுமே என்னுடைய வாய் எதையே சொல்லிட்டு இருக்காதுன்னா, என்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவர் பலப்படுத்தினதுக்கு பிற்பாடு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததற்கு பிற்பாடு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததற்கு பிற்பாடு, இவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை நடத்தினதற்கு பிற்பாடு நீங்க எதையே சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த இல்லாமையே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா, வேதம் சொல்லுகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை கேட்கல. நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும்? கேட்கல, நல்லா இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? சாப்பிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களை நடத்துறாரு, எங்களுக்கு வசதி கொஞ்சம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவர் என்ன பண்ணிச்சிருக்கிறாரு, என்ன நல்லா தாங்க வச்சிருக்கிறாரு, என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு. இதை எப்போ யாரிடத்துலையாவது நீங்க பேசும்போது உங்களுடைய இயலாமைய இல்லைன்னா உங்களுடைய நெகட்டிவை எப்போ என்ன பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா, பேசிட்டே இருக்காதீங்க. அது ஆண்டவருக்கும் பிரியம் உள்ளது அல்ல. ஆமேன். உங்களுடைய பலவீனத்தை பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. திக்குவாய் தான், மந்தனாவு தான், குறைவு தான். ஆனா கூட ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, அந்த குறைவா பேசுறதா ஆண்டவர் விரும்பல. அந்த குறைவு இருந்து உனக்கு என்ன நஷ்டமாயிருச்சு? அந்த குறைவு உனக்கு இருந்துச்சு, நீ என்ன 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 கஷ்டப்பட்ட? கிடையாது. ஆண்டவர் இவ்வளவு நாள் அந்த திக்குவாயும் மந்தனாவுனால இந்த மோசைக்கு ஒரு விளைவும் ஒரு பிரச்சனையும் வரல. இல்ல, நல்லா தானே நடத்தினாங்க. சிலருக்கு சில பலவீனம் இருக்கும், சிலருக்கு சில பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையினால நமக்கு ஒரு விளைவும் ஒரு பக்க விளைவும் நமக்கு இருக்காது. நம்ம நல்லா தான் இருப்போம். சில பலவீனம் இருக்கும், ஆனாலும் நம்மள ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அதனால இனி மனசுல இருந்து எதை எடுத்து போட போறேன்னா, என்னுடைய வாயை திறந்து எப்பொழுதுமே என்னுடைய குறைவே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, பேசவே மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம், வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 31 உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தரோ, ஆமேன், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். அடுத்த வசனம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. ஒரு விஷயம் கூட 25, 26 வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 25. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை பேசுற வார்த்தை, எந்த வார்த்தை ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்தும்? எதுல ஆண்டவர் ரொம்ப கோபப்படுறாருன்னா, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இயலாமையை குறித்து ரொம்ப பேசிட்டு இருந்தா ஆண்டவர் கோபப்படுவாராமா. இவ்வளவு நல்லா ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுக்கும் போது நம்ம எல்லாருமே எப்படிதான் சொல்லணும்? கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு நாளில் உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் பேசுகிறது அதிகமா, உங்கள் பலத்தை குறித்து பேசுகிறது அதிகமா? சொல்லுங்க. உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் பேசுகிறது அதிகமா, உங்களுடைய பலத்தை குறித்து பேசுகிறது அதிகமா? உங்களுக்கு இருக்கிறத குறித்து நீங்கள் பேசுகிறது அதிகமா, நீங்கள் இல்லாததை குறித்து பேசுகிறது நீங்கள் அதிகமா? உங்க மனசு ஒரு நாள்ல இருக்கிறதுல சந்தோஷப்படுகிறதா இல்லைன்னா இல்லாததுல துக்கப்படுறதா? எது அதிகமா இருக்குது? அப்போ இன்னும் நம்ம என்ன ஆகல அப்படின்னா, ஒரு சரியான ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையா நம்ம இன்னும் மாறவே இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு பாருங்களேன். ரொம்ப, எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாதா? நான் தானே உன்னை வச்சிருக்கிறேன், நீ எதுக்கு இதே பேசிட்டு இருக்கிற?
நீ எதுக்கு இதே பேசிட்டு இருக்கிற? அப்போ இழந்த ஒரு காரியம், விட்டு போன ஒரு காரியம், தோல்வி அடைஞ்ச ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப பேசுறத ஆண்டவர் என்ன பண்ணல? கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நல்லா தானே ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க சாட்சியா சொல்றது தவறல்ல. நீங்க எங்க போனாலும் சாட்சி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தேன், ஆனா ஒண்ணுமே இல்லாத இருந்த என்ன கர்த்தர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்ன்ற சாட்சியை சொல்றது தவறல்ல. ஆனா அதே நேரத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் என் பலவீனத்தையே மனசுல எப்பொழுதும் வச்சிருக்கிறத ஆண்டவர் வந்து விரும்பல. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசையின் மேல ஆண்டவர் இந்த இடத்துல கோவப்படுறாரு. எதற்காக ஆண்டவர் கோவப்படுறாரு அப்படின்னா, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்து வேண்டான்னு ஒதுக்கிட்டாரா? நீ கானான் தேசத்துக்கு நீ போக மாட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்புகள் தான் போகும், உன்னை நாங்க போகிறதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ வந்து இந்த மாதிரி தப்பு நீ பண்ணதுனால நான் தான் உன்னை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. மோசே அதற்கு பிறகு திரும்ப திரும்ப போய் கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போதும் இனி இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் ஒரு விஷயத்தை வேண்டான்னு வச்சுட்டாருன்னா, வேண்டான்னு வச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, பேசக்கூடாது. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் அதை தடுத்து வச்சுட்டார்ல, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லைல்ல, ஆண்டவர் வந்து உங்களுக்கு அதை விட வேற ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. சில காரியத்தை நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், ரொம்ப கற்பனை வளர்த்துக்குவோம், ஆனா அந்த காரியம் கைகூடி வராது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது ஆண்டவருக்கு சித்தம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல அந்த காரியம் வந்து தடைபட்டு போகும். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவ்வளவு ஜெபம் பண்ணி அவ்வளவு உபவாசம் இருந்து அத்தனை பிரயாசம் எடுத்து ஒரு காரியம் நமக்கு வாய்க்கல, ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை எந்த விதத்திலையும் திரும்ப 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 சொல்லுகிறத விட அதை விட்டுறது தான் மேலு. ஏன்னா அதை விட ஆண்டவர் வந்து உங்களுக்கு பெருமையான பெரிய விஷயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக தான் அந்த காரியம் நமக்கு கிடைக்கலன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து எப்பவுமே நினைச்சுக்கணும். சிலருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பா சொல்லுங்களேன். நினைச்சிட்டாங்கன்னா அடைஞ்சிடணும், நினைச்சிட்டாங்கன்னா அது கிடைச்சிடணும், அவ்வளோ. அது இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக எவ்வளவு வேணாலும் போராடுவாங்க, அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அது ஆண்டவருடைய சித்தமோ சித்தம் இல்லையோ, எனக்கு இந்த இடத்துல ஒரு வீடு வேணும்னா இந்த இடத்துல ஒரு வீடு வேணும், இங்க ஒரு கடை வேணும்னா இந்த இடத்துல ஒரு கடை வேணும், இந்த நேரத்தில் இப்போ எனக்கு உயர்வு வேணும்னா கண்டிப்பா உயர்வு வேணும். நல்லா நினைச்சுக்கங்க, உங்க குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற சாப கட்டுகளை நீங்க உடைச்சு ஜெபம் பண்ணலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்திய பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க விடாப்பிடியா ஜெபம் பண்றது தவறு அல்ல. ஒரு எஜமானன், தீயதான ஒரு எஜமானன் தன்னை தொந்தரவு பண்றதுனால அவன் செஞ்சுட்டாங்கல்ல, அதனால ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது நீங்க ஜெபத்துல கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சில காரியத்தை யாரு தடுத்து நிறுத்துவா? ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற விஷயத்தை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரும்பி 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 என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு விஷயத்தை வந்து விடாப்புடியா எனக்கு வேணும்னு வாங்குறதும் ஒரு விதத்தில் ஒரு ஃபெய்த் தான். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதும் ஒரு விதமான விசுவாசம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து வலுக்கட்டாயமா ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு இது வேணும், இல்லைன்னா உங்களை நான் விடமாட்டேன்னு வலுக்கட்டாயமா புடுங்கி நம்ம வந்து எடுக்கிறதும் ஒரு விதத்துல ஒரு விசுவாசம். ஆனா அதே நேரத்துல ஈசாக்கை போல ஏசேக்கு சித்தனா அப்படின்னு ஒண்ணு வரும்போது விட்டு கொடுக்கறதும் ஒரு விதத்துல ஃபெய்த் தான். அதுவும் ஒரு விசுவாசம், அதுவும் ஒரு விசுவாசத்தினுடைய அளவு. சரியா ஆண்டவரே, நீங்க தரலன்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம் ஆண்டவரே. உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? வேண்டாம் ஆண்டவரே. நான் ஆசைப்பட்டேன் தான், ஆனா நீங்க அந்த காரியத்தை கைகூடி வரல, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இதுல ஆசீர்வதிக்கல, ஏசேக்குல ஆசீர்வதிக்கலையா, சித்தனாவில் ஆசீர்வதிக்கலையா, என்ன ரகபோத்துல ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னவரா இருக்கிறாரு? என்ன நல்லவரா இருக்கிறாரு? அங்க கிடைச்சிடும்.
இங்கே இழந்தது அங்கே கிடச்சிரும். ஆனால் சிலர் வந்து பாருங்க, இதுலேயே மூழ்கி போய் வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில விஷயத்தில் வந்து கண்டினியூவாக 2 டைம் 3 டைம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோல்வி அடையும் போது நம்மளே முதல்ல நினச்சிக்கணும், நமக்கு அந்த ஸ்கில் இன்னும் என்ன ஆகலை, நம்ம இதுவும் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அந்த எக்ஸாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு பண்ண முடியல. அப்போ அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, சில நேரத்தில் வந்து விடாப்புடியா, ஆண்டவரே இந்த எக்ஸாமில் என்னை நீ ஜெயிக்க பண்ணாவிட்டால் நான் தற்கொலை செய்து மாண்டு விடுவேன் ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கே மிரட்டல் கொடுக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவருக்கு மிரட்டல் கொடுப்பாங்க. நான் செத்துருவேன் காலையில், நீங்கள் இல்லைன்னா விஷப்பாட்டில் இது பண்ணி தூக்கு மாட்டிக்குவேன், ஆண்டவர்கிட்ட போய் தூக்கு மாட்டிக்குவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போது இல்லை, அது ஆண்டவர் வந்து ஒரு காலத்திலும் விரும்புகிறவர் அல்ல. ஒரு காலத்தில் உங்களுக்கு சில விஷயத்தை வேண்டான்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா நல்லதாக தான் இருக்கும், அது தீமையாக இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணலன்னா, நான் குண்டாகிறதுக்கு ஜெபம் பண்ணலாம், ஒல்லி ஆகிறதுக்கும் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நிறைய சாப்பிட்டா குண்டாவே, சாப்பிடாம இருந்தா ஒல்லியாவே. இது வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் ஆண்டவரே என்னை இன்னும் ஒரு அரை அடி வளர்த்துங்க நான் ஜெபம் பண்ண முடியுமா? 42 வயசை தலை மேலே போட்டுட்டு, இல்லை கர்த்தர் நினைத்தால் நான் வளருவேன் அப்படின்னு உடனே, நின் தேவனால் நான் உயருவேன், நின் தேவனால் நான் வளருவேன் அப்படின்னு எனக்கு ஃபெய்த் இருக்கு பிரதர் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியே எத்தனை வயசு வரைக்கும் தான்? மோஸ்ட்லி ஒரு 22 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, இங்கே வளர முடியாது, இங்கேயும் வளர முடியும். அதான் வலதுபுறமும் இடதுபுறமும் நீ இரங்கொண்டு பெருவாய், அது வேண்டாம், அந்த வாக்குத்தத்தம் வேணுமே இருக்குமே தவிர, நீ ஒலிவமர கன்றுகளை போல அப்படின்னு, நீ பனைமரத்தை போல அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துட்டு என்ன ஆண்டவர் பலமரம் மாதிரி வளர்த்துவார் நான் என்ன பண்ண முடியாது. உடனே அது நடக்காத உடனே நாளைக்கு அளந்து பார்த்துட்டு, ஆண்டவரே 5.5 தான் இருக்குது, இன்னும் 6 வரவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் மேல கோச்சிக்கவே முடியாது. அப்போ ஒன்று ரொம்ப கவனமா இருக்கணும். சில விஷயத்த ஆண்டவர் தரல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை வந்து ஆண்டவரிடத்துல போய் நச்சரித்து பேசி, அப்படியே எனக்கு வேணும், எனக்கு அடையணும், எனக்கு இல்லாமல் வேற அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு யோசிக்கவே தெரியல, என்னை எப்படியாவது கொடுத்துருங்க ஆண்டவரே நம்ம கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள மொத்த சித்தமும் யாருடைய கரத்தில் இருக்குன்னா, கர்த்தர் கரத்திலேயே இருக்குது. சொல்லுங்க எல்லாரும், அவர் கரத்திலே இருக்கிறது. என்னை மேன்மைப்படுத்துகிறது அவருடைய கரத்திலே இருக்கிறது, எனக்கு கொடுக்கிறது அவருடைய கரத்திலே இருக்கிறது. எனக்கு எல்லாம் அவர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். பிலேயாம் வந்து இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவர் வந்து போக வேண்டான்ற வார்த்தையை சில நேரத்தில், நோ அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு டைம் தான் சொல்லுவார், வேண்டான்றது ஒரு டைம் தான் சொல்லுவார். ஆனால் நம்ம திரும்ப போய் கேட்டால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லதில்லை. இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணும்பே வருவாங்க, ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு சித்தமாக இருந்தால் பாஸ்டர் மூலமாக ஒரு வார்த்தை வரட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே வந்தால் கரெக்டாக அந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்னு வரும். வந்துட்டு அந்த வார்த்தையில் திருப்தி இருக்காது. அடுத்த டைம் போகும்போது இல்லை அது எனக்குரிய வார்த்தை இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் பக்கத்தில் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் வேணுமா வேண்டாமான்னு அங்கே போய் கேட்கறது, இங்கே இன்னொரு இடத்துல கேட்கறது. அப்படியே நமக்கு என்னென்ன மனசுக்குள்ள ஆசை இருக்குது, மனசுக்குள்ள விருப்பம் இருக்குது, அதை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மனசுக்குள்ள வரல. அதனால அது எஸ்ன்னு வர்ற வரைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் போராடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தப்பி தவறி எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பக்கத்தில் கர்த்தர் பேசினாருன்னு இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அதுலயும் டவுட் வந்துடும். ஐயோ நம்ம ஒருவேளை மாம்ச பிரகாரமா யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில காரியத்தை ஆண்டவர் வேண்டானும் போது மனசார என்ன பண்ணுங்க, மனசார விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு கண்டிப்பாக மனசுல வருத்தமா இருக்கவே வேண்டாம். ஆமேன். இந்த ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். நம்ம முன்ன ஃபர்ஸ்ட் 2005 சர்ச்சை ஆரம்பித்தோம் பாருங்களேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 22 சென்ட் இடம் இருந்துச்சு. ரொம்ப அழகான கார்னர் சைட்டு, 2 பக்கமுமே ரோடு.
இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் ரோடு. அதனுடைய காம்பவுண்ட் வால் மட்டும் கிட்டத்தட்ட 15 அடி ஹைட்டுக்கு கட்டியிருந்தாங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த ஓட்டு வீடை தட்டி போட்டோம்னா அவ்வளோ அழகான சர்ச்சு கட்டலாம். எங்கள் உயிரோடு இருந்த சர்ச்சினுடைய எல்டர் நம்ம வெஸ்லி அப்பா வந்து எப்போவுமே என்னை கூப்பிட்ட உடனே அந்த இடத்தினுடைய ஆப்போசிட்டில் தான் நம்ம சர்ச் நடத்தணும். என்னை பார்த்த உடனே வெஸ்லியா சொல்லுவார், டே இந்த இடம் நமக்கு தாண்டா. அவர் மகனேன்னு தான் கூடுவார், இந்த இடம் நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜெபம் பண்ணுவார், என்னையும் ஜெபம் பண்ண வைப்பார். அப்போது அந்த மொட்டை மாடியில் நின்று கையை நீட்டி நீட்டி இந்த இடத்த நான் சுதந்திரிக்கிறேன், இந்த இடத்த ஆளுகை செய்கிறேன், இந்த இடம் ஆலயமாக மாறப்போகுது, இந்த இடத்துல அழகான ஒரு சபை வரப்போகுது, இந்த பக்கத்தில் கார் விடுவோம், இந்த பக்கத்தில் கார் வெளியே வரும், இது ஒன் வே, அது ஒன் வே. என்னென்ன ஜெபம் தெரியுமா, எப்படி பயங்கரமான ஜெபம். அப்படி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு. ஒரு 7 வருஷம் தாண்டுனா திடீர்னு ஒரு காரில் துப்பு துப்பு துப்புன்னு கொஞ்சம் பேர் வந்து இறங்குனாங்க. வந்து இறங்கின உடனே மனசுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, வாங்கிடுவாங்களோ அப்படின்னு. உடனே ஒரு ஜெபத்தை போட்டுறது, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பேசும்போது அது நடக்காமல் போவதாக, எங்களுக்கு பணம் வருகிற வரைக்கும் அந்த இடம் அமைதியாக இருப்பதாக அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணே. சரி இவங்க போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளிலே இடத்த கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தா குழி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் விசாரிச்சா, சார் இதில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னாங்க. உடனே இயேசுவின் நாமத்தினால இந்த ப்ராஜெக்ட் நிற்கட்டும் ஆண்டவரே, இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கும் ஓனருக்கும் ஒரு வாக்குவாதம் வரட்டும், ஒரு சண்டை வந்து அது உடனே எங்கள் பக்கமாக திரும்பட்டும், கர்த்தர் செஞ்சா அப்படி கூட செய்வாருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண. அது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துச்சு, செகண்ட் ஃப்ளோர் வந்துச்சு, 3வது ஃப்ளோர் கட்டி முடியும் போது அப்புறம் ஒரு ஜெபம், ஒருவேளை மொட்டை மாடியில் 3 மாடியும் மேலே கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை. அவ்வளவு அப்செட் ஆயிட்டோம். இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி, இவ்வளவு திங்க் பண்ணி, இத்தனை கார் இப்படி போகும் அப்படி வரும்னெல்லாம் பிளான் பண்ணி, கடைசியில் இப்படி ஏமாத்தி போட்டீங்களே ஆண்டவரே, இப்படி கிடைக்காம போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆயாச்சு. வருஷங்கள் தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் எந்த இடம் கிடைக்குதுன்னா இந்த இடம் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இடம் வந்ததற்கு பிற்பாடுதான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப பெஸ்டா பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தராதது என்னுடைய ஜெபத்தை கேட்காதது நல்லது ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்காததை குறித்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த ஜெபத்தை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி உங்க சமூகத்துல வந்து எட்டலையா? எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணா உடனே நடக்குது, நான் ஜெபம் பண்ணா எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது. ஆனா ஏன் ஜெபத்தை மட்டும் ஏன் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நிறைய பேருக்குள்ள வருத்தம் இருக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்கிறது கூட கண்டிப்பா நல்லதுக்கு தாங்க கேட்காம இருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை அந்த ஜெபத்தை கேட்காததை குறித்து உங்களுக்கு வருத்தமா தெரியலாம், இன்னைக்கு அந்த ஜெபத்தை கேட்காததை நினைச்சு உங்களுக்கு கவலையா இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஒரு நாள் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ஜெபத்தை நீங்க கேட்காதது நல்லது ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு அதன்படி நீங்க செய்யாதது நல்லது ஆண்டவரே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுக்கறதற்காகத்தான் அன்னைக்கு அந்த ஜெபத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறதுனால தான் அந்த ஜெபத்தை நீங்க தடுத்து நிறுத்துனீங்கன்னு நீங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அதனால நம்முடைய ஆண்டவர் என்ன உள்ளவர் அப்படின்னா, ஞானமுள்ள ஒரு தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும். எதுல ரொம்ப கோபம் வரும்னா, ஃபர்ஸ்ட் உங்க பலவீனத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன வரும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆமென். போய் உட்கார்ந்து ஜெபத்துல உட்கார்ந்து, நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவரே பேசுறது தப்பல்ல, நான் பலவீனன் அப்படின்னு ஒரு சொல்லலாம், நான் இப்படி இருக்கிறேன்னு ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் நீங்க உங்களுடைய பலத்தை பேசுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய வாயிலிருந்து எதில் ஆண்டவர் ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதை நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, சும்மா நச்சரிச்சுக்கவே கூடாது. எப்படி சொல்லணும்னா, என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது, உங்க விருப்பத்தின்படியே ஆகக்கூடாது.
அதான் பரலோகத்தில் ஆண்டவர் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது கூட என்ன சொல்றாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைக்குள்ள உணவை எங்களுக்கு அன்றன்றைக்கு தாரும். நாங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்றதுக்குரிய கிருபை தாரும். அப்ப அந்த ஜெபத்துல என்ன அடங்கி இருக்குன்னா, முழுக்க முழுக்க என்னுடைய சித்தம் இல்லை. யாருடைய சித்தம் அப்படின்னா, தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கேட்கிறார். கத்தர் ஒரு காரியத்தை கத்தர் தாமதம் பண்ணுகிறாருனால், கத்தர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று வெறுக்கிறாரு, ஆனால் திரும்ப திரும்ப நான் கேட்டு 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 சும்மா அவருடைய மனசை நான் வருத்தப்படுத்த போவது இல்லைன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய தயவு, கர்த்தாவே உம்முடைய தயவு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் எங்களுக்கு காணும்படியாய் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவது நமக்கு ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வர்றது. இன்னைக்கு நான் கொடுக்குற செய்தி என்னன்னா, நீங்க பேசுகிற வார்த்தை ஆண்டவரை என்னப்படுத்தக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. எது ஆண்டவரை ரொம்ப கோவப்படுத்தும், எந்த வார்த்தை ரொம்ப கோவப்படுத்தும்? ஃபர்ஸ்ட், நான் சும்மா என்னுடைய இல்லாததையே சொன்னா அவருக்கு என்ன வரும் சொல்லுங்களேன். இப்போ வந்து வீட்டிலே, உங்க வீட்டிலேயே பாருங்களேன், வீட்டில் கணவனாருக்கு எப்போ கோவம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனைவி இடத்துல கணவனாருக்கு எப்போ கோவம் வரும்? எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த பாத்ரூமில் அந்த தண்ணி ஒளியிட்டே இருக்குங்க. இங்கே வந்தால் இந்த தோசைக்கல் செயல்படவே மாட்டேங்குது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குப்பையாக கிடக்குது, இந்த லைட்டு எரியவே மாட்டேங்குது, இந்த வாஷிங் மிஷினில் சரியாக அதை துவைக்க மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, இது கடுகடப்பாக பாருங்கள், கடுகே இல்லைங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வந்த உடனே ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருந்தா, அப்போ என்னைக்கு சிஸ்டர்ஸ் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்த உடனே ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுதுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து வந்திருக்குதா? வாயிலேருந்து வந்திருக்குதா? ரொம்ப ரேராக வரும். குக்கர் வாங்கின உடனே வாங்கி அது நல்லா ஓடுனா கூட நல்லா இருக்கிறத நம்ம பேசவே மாட்டோம். கெட்டதுன்னா உடனே சொல்லுவோம். அது நான் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பேசும்போது அது ஒரு விதமான உற்சாகம், அது நிறைய பேரை உற்சாகப்படுத்தும். இன்னையிலிருந்து வீட்டில் சமைக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் இதை பேசி பாருங்க. உங்களுக்கு வீட்டில் இல்லாமே அதிகமாக பேசுறதை விட எதை அதிகமாக பேசுங்க? இருக்கிறத, நல்லா இல்லாததை அதிகமாக பேசுறதை விட எதை அதிகமாக பேசுவோம்? நல்லா இருக்கிறத. ஒரு 10 டைம் நீங்கள் அப்படி நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்களேன். எவ்வளோ நம்முடைய வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்களேன். ஸோ அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய, வேகமாக வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம், ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31லிருந்து 33 வரைக்கும் வாசிக்கலாமா? அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாரகரினாலும் ஆகாதென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர்கள் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீசனை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சாத்தானேன்னு கூப்பிட்டது எதுதான் சொல்லுங்க? சாத்தான கூட சாத்தானு சொல்லல. ஆனா பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம நிறைய பேர் திட்டுறதுக்கு ஒரு வேர்டு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாடி போ சாத்தானே அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்றாரு. ரொம்ப கோபம் வந்துச்சு ஆண்டவருக்கு. எதுக்கு கோபம் வந்துச்சு ஆண்டவருக்கு? இந்த இடத்துல பேதுரு அப்படி ஆண்டவர் இடத்துல என்னதான் அப்படி பேசிட்டான்?
என்ன தவறா ஏதாவது பேசிட்டானா? ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பாடுபட போறேன், என்ன அடிக்க போறாங்க, என்ன சிலுவையில் அறைய போறாங்க, நான் அரைஞ்சாலும் 3ஆம் நாள் நான் உயிரோட எழும்பிடுவேன்னு சொல்லி தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து ஆண்டவர் வந்து பேசிட்டே இருக்கிறாரு. பேசிட்டே இருந்த உடனே பேதுருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. ஏன்னா பேதுரு வந்து ஆண்டவரை இதுவரைக்கும் எப்படிதான் பார்த்திருக்கிறாரு? எப்படிதான் பார்த்திருக்கிறாருன்னா, அவர் ஹீரோ. அவர் யாரு? எப்பொழுதுமே ஏசப்பா அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா, அவர் பாஸா தான் இருக்கணும். அவர் பாஸை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அவர் அற்புதம் நடக்கணும், அவர்கிட்ட பேய் ஓடணும், அவர்கிட்ட 4 பேர் வந்து சுகமாக்கணும். இதுதான் அவருடைய கான்செப்ட். இப்ப திடீர்னு ஆண்டவர் ஒரு புது டயலாக் விடுறாரு. நீ என்னடா இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அடிப்பாங்கடா? உங்களை அடிப்பாங்களா? அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. இல்ல என்ன சிலுவையில அறைவாங்கடா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களை போய் சிலுவையில் அறைவாங்களா? அதெல்லாம் முடியாது, நான் செத்துருவேன்டா. நீங்களா? நம்ம எல்லாம் அப்ப அவனுக்கு அதை ஏத்துக்க முடியாததுனால இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போனாராம். வாங்க கொஞ்சம் வெளியே வாங்கல, கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன பேசிட்டீங்க? என்ன பிரசங்கம் பண்றீங்க? நேற்றைக்கு ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, இன்னைக்கு மோசமான பிரசங்கம் பண்றீங்க, எங்களுக்கெல்லாம் இப்படியா சொல்றது அப்படின்னு அவரை கடிந்து கொள்ள திட்டானம்மா. ரொம்ப திட்டுறாரம்மா. நமக்கு உரிமையில நிறைய பேர் திட்டுவோம்ல, அந்த மாதிரி பேதுரு ஏசப்பாவை எப்படி திட்டுவான்? வெளியே கொண்டு போயிட்டு, உனக்கு வேலை இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி திட்டிட்டு இருக்கிறான். அவன் திட்டுன உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, கூல் டவுன் பேதுரு, அப்படிதான் இருக்கும், நான் அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் கோவப்பட்டு, எனக்கு பின்னால போ சாத்தானே. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ எதை யோசிக்கிற அப்படின்னா, நீ உலகத்திற்கு ஏற்றவைகளை மட்டும் யோசிக்கிற. எதை நீ யோசிக்கல அப்படின்னா, நீ ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஆவிக்குரிய விஷயத்தை நீ யோசிக்காம வெறும் உலக பிரகாரமாகவே சிந்தித்தால், அதான் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று அவனை கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்போ நம்பர் 3, 3வது, ஆண்டவருக்கு எப்ப கோபம் வரும் தெரியுமா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்ப பார்த்தாலும் மாமிசத்துக்கு ஏற்றது, உலகத்திற்கு ஏற்றது இத பேசினா ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு வீடு கட்டுற வரைக்கும் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நான் வருவேன். ஆமே, என் பிள்ளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவேன். பரவாயில்ல, அது ஒரு நல்லதான், அது ஒரு பொருத்தனை எடுக்கிறது நல்லதான். ஆனா என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, வெறும் உலகத்திற்கு ஏற்றவைகளை மட்டும் சிந்தியாத, நீ எதையும் சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? தேவ ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சிந்தை என்ன அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? திருச்சபைக்கு எதற்கு போகிறார்கள்? பலர் திருச்சபைக்கு எதுக்கு போறார்கள்? வாரத்துக்கு ஒரு நாளையா, அந்த நாள்லையும் போகலன்னா ஆண்டவர் தண்டிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? போய் ஒரு கும்பிடு போட்டு வருவோம் ஐயாவுக்கு. ஆமா, ஒரு சின்ன ஒரு காணிக்கையை போட்டு ஒரு கும்பிடு போட்டு, ஐயா வந்துட்டையா இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே. ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே இல்லை, இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கலும் என்ன பண்ணுவோம்னா, பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்கும். உங்க ஜபத்துல நீங்க 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல 10 நிமிஷம் ஜப குறிப்பு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா 1 மணி நேரமும் ஜப குறிப்பா என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க. சிலர் எப்ப ஆண்டவரிடத்துல வந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக மட்டும்தான் வருவாங்க. சிலர் வந்து மெம்பர்ஷிப் சர்ச்சில் வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கல்லறைக்காக மட்டும். கல்லறை தோட்டம் இருக்கா உங்க சர்ச்சில்? இவங்க என்னமோ மறிச்சிட்டாங்கன்னா அடக்கமே பண்ணாத மாதிரி. யார் நம்ம இறந்தாலும் கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அதுக்காக கல்லறை தோட்டம் வேண்டான்னு சொல்லல, இருக்கட்டும். ஆனா என்ன அப்படின்னா, அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம். அப்புறம் இது வெறும் தேவைக்காக, தேவைக்காக நான் நல்லா இருக்கணும், கையை கும்பிட்டுட்டு ஜெபம் பண்றதே எதுக்கு அப்படின்னு சொன்னா, தேவைக்காக, தேவைக்காக. இல்லை 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 இல்லை, எப்பவுமே நீங்க ஒரு சைடா நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க. அந்நாள் கூட ஜெபம் பண்ணும்போது, எனக்கு மலடியா இருக்கிறேன், என்னை எல்லாருமே ஏளனமா பேசுறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்கல. ஆனா என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஆனா நான் யாருக்காக அதை வளர்த்தேன் அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட நான் விட்டுருவேன் ஆண்டவரே.
என்னுடைய நிந்த மாறட்டும், ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளை உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். அவங்களுடைய சிந்தனை ஒரு சிந்தனை இல்லை, என்ன நல்லா வைங்க ஆண்டவரை, என்ன ஆசீர்வதிங்க, நான் யாருக்கு சாட்சியா வாழ்வேன். இந்த அற்புதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்க ஆண்டவரே, அவன் திட்டுறான் இவன் திட்டுறான் இல்ல, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்க, நான் உங்களுக்கு சாட்சியாய் வாழ, நான் உங்களை மகிமைப்படுத்த, நான் உங்களை கனப்படுத்த, உங்க நாமத்தை உயர்த்துறதுக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதுல கண்டிப்பாய் பிரியப்படுவார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கமாய் அனுப்புகிற தேவன் அல்ல, அற்பமாய். அப்ப எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்ம என்ன, அதான் அதுக்கு என்னதான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், செல்ஃபிஷ். நம்ம தன்னலம் இல்ல, தன்னலம். உங்க ஜெபத்துல என்ன இருக்கக்கூடாது, உங்க ஜெபத்துல என்ன இருக்கக்கூடாது, தன்னலம், சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. எனக்கு நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என் நிமித்தமாய் நான் அவரை என்ன பண்ணுவேன்னா, நான் அவரை மகிமைப்படுத்துவேன். எனக்கு என்ன தந்தாலும் அதுல கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மகிமைப்படுத்துவேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலையும் நீங்க வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன் சைடா பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒன் சைடா பேசுறது ஆண்டவர். ஒன் சைடுனா என்ன, ஒன் சைடுனா என்ன, ஒரே பக்கமா. இத பைபிள்ல வந்து ஒரு அம்மா பேசுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, ஒன் சைடா பேசுறாங்க. அப்படின்னா உன்னை நல்லா வச்சிருந்தாதான் அவர் கடவுள், உன்னை நல்லா வைக்கலன்னா அவர் யார் இல்லை, கடவுளே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பேசி தீர்றாங்கல்ல, இப்படி நிறைய பேர் நல்லா வைக்கிறது மட்டும்தான் கடவுள், நரகத்துல போறது யாரியா கடவுள், பரலோகத்துல உன்னை கொண்டு போறதா யா கடவுள் அப்படின்னு பேசுறாங்கல்ல. அந்த மாதிரி யோபுனுடைய மனைவி இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான். அவங்க சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இந்த ஆண்டவரிடத்துல தேடி என்ன கண்டீங்க, உங்களை ஒன்றும் இல்லாம கொண்டு வந்துட்டாரான்னு ஒன் சைடா பேசுறாங்க. ஆனா யோபு என்ன பேசாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இதுதான் நன்மை. தேவனிடத்துல வெறும் நன்மையை மட்டும் எதிர்பார்க்க கூடாதான், எதையும் எதிர்பார்க்கணுமாமா, சத்தமா சொல்லுங்க, தீமையும் எதிர்பார்க்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கொடுக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அப்போ ஒன் சைடா நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், நீங்க பேசும்போது எப்படி பேசணும், அவ்வளவுதான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வரும்போது அந்த செங்கடலை தாண்டும் போது சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பாட்டு பாடினாங்களாம். ஆனா கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வானத்திலிருந்து இறங்கின அந்த மன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமா தெரியுது. என்னடா என்னைக்கும் காலைல எந்திரிச்சா இந்த ஸ்வீட் மன்னாவை சாப்பிட்டுருக்க அவனுக்கு, கொஞ்சம் நான்வெஜ் தான் கடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கோவப்படுறாங்க. நாங்கள் அங்கே வெள்ளரிக்காவை நினைக்கிறோம், கொம்மட்டிக்காவை நினைக்கிறோம். ஆமாம், வெள்ளரிக்காவை எவ்வளோ நிம்மதி இல்லாமல் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உனக்கு என்னக்குப்பா, இப்போ வந்து உனக்கு நான்வெஜ் தானே வேணும், அடி கடல்ல இருந்து அப்படியே முட்டி அளவுக்கு அப்படியே காடை வந்து கிடக்குது, கையில் பிடிச்சாலே ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். எல்லாம் எடுத்துட்டு வாட்டியும் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலான்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எடுத்து சாப்பிட்டு வாயில கடிச்சு உள்ள இருக்கிறத ஒரு டூத் பின் வச்சு எடுக்கிறதுக்குள்ள பின்னாடி என்ன வந்துச்சுன்னா வாதையும் வந்துருச்சு. இவங்க என்னன்னா ஒன் சைடு. எப்போ என்ன கர்த்தர் எப்படிதான் வச்சுக்கணும், என்ன நல்லாவே வச்சுக்கணும். எப்போ நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு தீமையே வரக்கூடாது, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு பாடே வரக்கூடாது, எனக்கு அவமானமே வரக்கூடாது, என்ன அப்படியே எப்பவுமே கர்த்தர் பஞ்சு மெத்தையில வச்சுக்கிறது மாதிரி வச்சுக்கணும். நோ, இல்ல 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 பிரதர், இல்ல. ஆண்டவர் எப்பவுமே ஒரு இனிப்புன்னு ஒன்று கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு கேட்கல. ஏன் அப்படின்னா, இனிப்பும் என் உடம்புக்கு போகணும், கசப்பும் என் உடம்புக்கு போகணும், அதுதான் சரியா இருக்கும். அதை சரியா அறிஞ்சுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தேடுகிறதுக்கு கூட காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கசப்பான அனுபவங்கள் தான் கர்த்தர் நம்மளை தேடவே வச்சிருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் உங்களை கோவப்படுத்த மாட்டேன். எப்படி கோவப்படுத்த மாட்டேன்னா,
ஒரே சைடா பார்த்துட்டே நான் என்ன பண்ண மாட்டேன், கோபப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, என்ன உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்துவீராக. நீர் என்னை இப்படி வச்சிருக்கிறது தான் நல்லது, நீர் என்னை இப்படி நடத்துறது தான் நல்லது. எனக்கு ஒரு காலத்தில் 6 மாசம் நான் நல்லா இருக்கிறேன், திடீர்னு 2 மாசம் கஷ்டமா இருக்குது. இது நல்லது, இது நல்லது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ 3 காரியத்தை, கர்த்தரை கோபப்படுத்தாத 3 வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, திரும்ப 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 எதை சொல்லக்கூடாது? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தையே சொல்லக்கூடாது. எப்போ யார்கிட்ட என்ன கேட்டாலும் எந்த விஷயத்தை சொல்லாம மனதார சொல்லணும், கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல போகும்போது கர்த்தர் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன குறை வச்சு இப்படிலாம் குறை வச்சிங்கன்னு சொல்றதை விட, ஆண்டவரே என்னை இவ்வளவு தூரம் நல்லா வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் தகுதி இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் விருப்பப்படுவார். நம்பர் 2, இரண்டாவதாக, ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொன்னா திரும்ப 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 கேட்கறது அவருக்கு என்ன வரும் அப்படின்னா கோபம் வரும். ஒரு லிமிட் வரைக்கும் கேட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ என் சித்தம் இல்லை, யார் சித்தம்னா, உங்களுக்கு சித்தம்னா அந்த காரியத்தை செய்யுங்கன்னு யார் கையில் விட்டுறணும்? அவர் கையில் விட்டுரும். காலம் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க வல்லவர். நம்பர் 3, மூன்றாவதாக எந்த காரியம் ஆண்டவரை கோபப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து பேசும்போது எப்படி பேசும்? ஒன் சைடாவே என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லுங்க, பேசிடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவரிடத்துல என்ன சொல்லணும் தெரியுமா? நன்மைக்கும் நீ தான் ஆண்டவர், தீமைக்கும் நீ தான் ஆண்டவர். நான் பெருசா இருந்தாலும் நீ தான் ஆண்டவர், நான் சின்னதா போனாலும் நீ தான் ஆண்டவர். நீர் கொடுக்கும் போதும் நீர் தான் ஆண்டவர், எடுக்கும் போதும் நீர் தான் ஆண்டவர். இத்தனை நாட்கள் என்ன வியாதி இல்லாம வச்சதும் நீங்க தான், இப்ப இந்த வியாதியில என்ன தாங்குறவங்களும் நீங்க தான். இத்தனை நாள் எனக்கு கை நிறைய கொடுத்ததும் உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது என் கையில ஒன்றும் இல்லாம இருக்கு, அதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து உச்சரிக்கப்படுமா ஆனால் ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியப்படுவார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்டியானிட்டி. ஒரு பெண்டிகாஸ்டல், ஒரு தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க. பேலன்ஸ்டா தான் இருப்பாங்க. யார் அவங்கள பார்த்து நீ ஆண்டவரை தேடுறியே, நீ ஆண்டவரிடத்துல போறியே, உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டா அவங்க அதை குறித்து வருத்தமே பட மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என் ஆண்டவர் கொடுத்தா மட்டும் ஆண்டவர் கிடையாதுப்பா, எடுத்தாலும் அவர் ஆண்டவர் தான்ப்பா. தந்தா மட்டும் ஆண்டவர் கிடையாதுப்பா, தராட்டியும் அவர் ஆண்டவர் தான் அப்படின்னு நம்முடைய மனசுக்கு தெரியும். நம்முடைய மனசுக்கு அது தெரியும். நம்முடைய மனசு அது ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அதுதான் ஒரு பெரிய ஃபெய்த். ஹல்லேலூயா.